அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் அபுசமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து முட்டையிலேயே செய்த தொப்சா மிளகு கறி பார்ப்போம். சரிங்களா? தொப்சான்றது வந்து ஆட்டு நுரையீரல். ஓகே, அதை வச்சு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு முன்னதாக நம்மளுடைய சேனலில் நீங்கள் இப்போ முத பார்க்க வரீங்க அப்படின்னா புதுசாக வர்ற மக்களுக்கு இந்த நம்ம வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதே நம்மளுக்கு கவுண்டிங் ஆகும். இல்லாட்டினா ஸ்பேம் ஆயிரும். அது வந்து கவுண்டிங்கில் வராது, வேஸ்ட்டாக போகும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. அதனால் முழுமையாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது கூடால ஒரு நபி மொழி என்ன அப்படின்னா, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மென்மை எதில் இருந்தாலும் அது அழகாக்கிவிடும். மென்மை அகற்றப்பட்ட எந்த ஒன்றும் அலங்கோலமாகிவிடும். மென்மைன்றது வந்து நம்ம வந்து நடந்துக்கிற ஒரு தன்மைகளை வந்து சொல்லுது. தன்மைகளை வந்து சில பேர் கோபப்படுறவங்க இருக்காங்க, சில பேர் சாந்தமாக பேசுகிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளது. அது என்ன விவரம்? ஹதீஸிலிருந்து பெறப்பட்ட பாடம் என்ன அப்படின்னா, அழைப்பு பணி, பிள்ளை வளர்ப்பு, கற்றுக் கொடுத்தல் மற்றும் இதர காரியங்களின் போது மென்மை நளினம் என்பவற்றை கைக்கொள்வதன் மூலம் அவற்றை திறம்பட செய்ய முடியும். இரண்டாவதாக, எப்பொழுதும் மென்மை நல்லவற்றை ஈட்டித்தரும், வன்மை தீமையையே தோற்றுவிக்கும். மூன்றாவது, மென்மை கைக்கொள்வதன் மூலம் எவ்விடயத்தையும் அழகாக செய்து முடிக்கலாம். எவ்வளோ ஒரு அழகான ஒரு நபிமொழி பார்த்துக்குங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே கூட நம்மளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளோ சங்கடங்கள் வந்தாலுமே கூட அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து அதை முன்னெடுத்து செல்வோம். இன்ஷா அல்லாஹ் அதில் வந்து இறைவன் கட்டாயமாக நம்மளுக்கு வெற்றியை கொடுப்பான். சரிங்களா? எவ்வளவோ நம்ம கண்கூட நம்ம வாங்கியிருக்கோம். அந்த வெற்றி நம்ம வாங்கியிருக்கிறதுனால சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை வாக்குப்படியும் அவங்களுடைய நபிமொழிப்படியும் கேட்டு புரிந்து நடந்து கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டா, ஒரு 15 பச்சை மிளகா, சின்ன மிளகா 2 கீறி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூடு, ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூனு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூனு மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூனு கறி மசாலா. இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது கூடவே இன்னமும் மசாலாக்கள் சேர்க்க வேண்டியது இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 5 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிடுவோம். இப்போ இந்த முட்டை கூடவே நம்ம முதல்ல வந்து உப்பு சேர்த்துக்குருவோம். நம்ம முதல்ல எடுத்து வச்சுருந்த 3 மசாலா மட்டும் காமிச்சேன். அந்த 3 மசாலாவையும் சேர்த்துக்குருவோம். சரிங்களா? சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்ஸ் ஆகட்டும். கட்டியாக வரும் மசாலா வந்து. அந்த கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இன்னொரு சில்வர் பாத்திரம், சரிங்களா? டிஃபன் பாக்ஸோ இல்லை நல்லா ஒரு சின்ன ஒரு பவுல் மாதிரி இருக்கிறதோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கீழே எண்ணெயை சேர்த்துக்கிட்டு நல்லா தடவி விட்டுக்குருவோம். சரிங்களா? இப்போ அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டை நல்லா அதில் ஊற்றி நம்ம வந்து இட்லியை வைக்கிற மாதிரி இதை வந்து அவிக்கணும். சரிங்களா? அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இப்போ அந்த பாத்திரத்தை வைக்கிறதுக்காக, முட்டையை வந்து அவிக்கிறதுக்காக நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் தேவையில்லை, மற்றபடி வேறு பாத்திரம், இந்த பாத்திரம் வந்து உட்கார்றது மாதிரி உள்ள பாத்திரம் இருந்தாலே போதும். நீட்டாக அதில் வச்சுட்டு நான் வந்து என்கிட்ட அலுமினிய பாயில் இருக்கிறதுனால வச்சுருக்கேன். நீங்கள் அந்த அலுமினிய பாயில் போடணும் அவசியம் இல்லை. ஒரு துணியோட கட்டி விட்டுக்கலாம். அப்படி துணி கட்டாட்டாலும் பிரச்சனை இல்லை. மூடி நல்லா ஏறு போகாத மூடியாக இருந்துச்சுனாலே ஓகே. ஒரு 7 நிமிஷம் கழிச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்து வந்ததோட அந்த சைடில் வந்து பாத்திரத்தை சைடில் வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்காக, கவுத்தும் போது பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லேசாக ஒரு கத்தியை வச்சு அப்படியே கீறி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், கவுத்தி எடுத்தோன்னா சூப்பராக நல்லா நம்ம ஆட்டுடைய நுரையீரல் மாதிரியே நல்லா பொசுன்னு வந்திருக்கு. நான் இதை வந்து இதே மாதிரியே நான் வந்து ஒரு வீடியோ வந்து முதல்ல போட்டிருக்கேன். ஏழைகளின் ஈரல், அதாவது ஏழைகளின் ஆட்டு ஈரல் அப்படின்னு சொல்லிட்டு இதே முட்டை மசாலா செஞ்சு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நான் அதை வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அதையும் போய் பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி பீஸாக வெட்டி எடுத்துக்கோங்க.
வெட்டி எடுத்துக்கிட்டு அடுத்தாப்பில் வந்து என்ன அப்படின்னா இதை வந்து எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துக்கிறணும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு கனம் இருந்தாலே போதும். ஓகே, இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற முட்டையை வந்து எண்ணெய் நல்லா சூடானோன்னு போட்டு நல்லா ஒரு வறுத்துக்கிடுவோம். சரிங்களா, எண்ணெய் வந்து நிறையா ஊற்ற தேவையில்லை. நம்ம அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து கிரேவியும் ரெடி பண்ணிடலாம். சரிங்களா, அதனால் ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலே போதும். போட்டுட்டு இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயில் வந்து வெந்து வரும்போதே உங்களுக்கு அப்படியே தொப்ஸா, அதாவது நுரையீரல் மாதிரியே வந்து இந்த முட்டை வரும் பாருங்கள். ஓகே, இப்போ தாளிப்பு பார்ப்போம். நம்ம அந்த முட்டையை பொரிச்ச எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். அதுபோக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுது, அதனால் நம்ம வந்து ஊற்றிக்கிடலாம். அதாவது மொத்தத்தில் 2.5 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சரிங்களா, சட்டி காஞ்சதோட 2.5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சதோட பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்குருவோம். நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். நல்லா வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வெந்து வரட்டும். ஓகே, இப்போ நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. அதோட நான் வந்து முதல்ல மசாலா வந்து அதுக்கு நம்ம முட்டைக்கு போட்ட மசாலாவதே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இது வந்து குழம்புக்கு ஒரு 1/2 ஸ்பூனு ஃபுல்லாக மிளகாய்த்தூள். சரிங்களா, போட்டுவிட்டு வெங்காயத்தோடு சேர்த்து கலந்து வந்து நல்லா வெந்து வரட்டும், எண்ணெய் கொஞ்சம் பிரியட்டும். ஓகே, இப்போ மிளகா அப்படி நல்லா வெந்துருச்சு பார்த்துக்குங்க, நல்லா மணம் இருக்குது. இது கூடவே மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூனு. இது வந்து 3 இது சேர்ந்தது, அதாவது சீரகம், சோம்பு, மிளகு, மல்லி 4 இது கலந்தது கலவை. 1 ஸ்பூனு ஃபுல்லாக இந்த மசாலா சேர்த்துக்கோங்க. சரிங்களா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து மசாலாவுடைய மணம் பச்சை மணம் வந்து வெளியில் போகட்டும். அது வரையிலையும் கொஞ்சம் நல்லா சுருளை கிண்டிக்கிட்டுக்குருவோம். ஆமாம், அவ்வளோதான். ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் தான் கிளியர் ஆகும். சரிங்களா, இது நல்லா வெந்து வரட்டும். மாஷா அல்லாஹ், ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடுச்சு, நல்லா மணக்குது. நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து கறி தேவைன்றதுனால, குழம்பு தேவைன்றதுனால நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து தண்ணி வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவை அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லை தேவை இல்லைன்னா விட்டுடலாம். சரிங்களா, இப்போ வந்து தேவையான உப்பு, இதுக்கு வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்குருவோம். முதல்ல நான் வந்து முட்டைக்கு தேவையான உப்பு இதே போட்டு நான் வந்து முட்டையில் கலக்கினது. ஓகே, இப்போ வந்து நம்ம தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. கொதிக்க வச்சு அதில் வந்து நம்ம அவிச்சு வச்சுருக்கிற முட்டை, அதாவது தொப்ஸா நுரையீரலை வந்து நம்ம போட்டாச்சு. இது ஏழைகளின் செலவில்லாமல் செய்யக்கூடிய நுரையீரல். சரிங்களா, நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த பக்குவம் வந்து தொப்ஸா மாதிரியே இருக்குது. நம்ம வந்து என்ன அப்படின்னா மசாலாக்கள் மேலே போட்டு பெரட்டும் போதே நம்ம வந்து இஞ்சி பொடியும் சேர்த்துடணும். நான் அதை வந்து சொல்ல விட்டுட்டேன். அதனால் சூப்பராக நல்ல மணமோடு இருக்குது. ஆஹா, என்னது ஒரு சூப்பரான முட்டையிலே செஞ்செடுத்த ஆட்டு நுரையீரல் பெப்பர் கறி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு டேஸ்ட்டாக வந்து நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். எல்லா புகழும் இறைவனுக்கே. மீண்டும் அடுத்ததொரு வீடியோவில் சந்திப்போம்.